கர்நாடகா ஸ்பெஷல் ஹோட்டல் தோசை. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்ன அக்கம்பனிமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். கர்நாடகா ஸ்பெஷல் ஹோட்டல் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், கைக்குத்தல் அரிசி 1 கப், மாப்பிள்ளை சம்பா அவல் 1/4 கப், பச்சரிசி மாவு 2 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், தூரம் பருப்பு 1/4 கப், உளுந்து 1/4 கப், வெண்ணெய் விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சுடுவதற்கு தகுந்த அளவு. இந்த தோசைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ நான் வந்து பாருங்கள், இதில் வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து அரிசி வந்து இது கைக்குத்தல் அரிசி. நீங்கள் வந்து கைக்குத்தலில் நம்ம புழுங்கல் அரிசி, பச்சரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரெகுலர் பச்சரிசி. இதுவே நம்ம 2 கப்பு போட்டாலும் பரவாயில்ல, இல்லை இதில் ஒன்று போட்டாலும் பரவாயில்ல. இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து ப்ரௌன் அவல். நம்ம ரெகுலர் ப்ரௌன் அவல் இருந்தாலும் பரவாயில்ல. இது சம்பா அரிசியில் பண்ண அவல், அதை எடுத்து வச்சுருக்கேன். இது 4 பார்த்தீங்கன்னா 1/4 கப்புனாக்க, இது 1 கப்பு, இது 1 கப்பு, மொத்தமாக வந்து இது 2 கப்பு, இது வந்து 1 கப் ஆகிடுதா? இதோட வந்து பச்சரிசி மாவு வந்து 2 கப்பு தேவை. அது வந்து முதல் நாள் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா வந்து அரைச்சி பிறகு மறுநாள் காலையில் நொதிச்சு வந்த பிறகு இந்த மாவு சேர்த்து கலக்கிறோம். இப்போ நான் வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து தோசை ஊற்றுறதுக்கு மேலே தான் நம்ம அரிசி மாவு போட்டு கலக்கணும். இப்போ நான் வந்து இது கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு 2 கப் அரிசி மாவு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த அளவு மட்டும் நான் வந்து அரிசி மாவு போட்டு கலந்துக்கிறேன். இது வந்து அப்படியே போட்டு கலக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும், கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக. நம்ம இதுக்கு மட்டும் மாவுக்கு வந்து உப்பு போட்டிருந்தீங்கன்னா, நம்ம 2 கப்பு அரிசி மாவு சேர்க்குறப்போ அதுக்கு தகுந்த உப்பும் வந்து அதுலேயே போட்டு கரைச்சிட்டு திரும்ப போட்டுக்கோங்க. இதில் போட்டிங்கன்னா நம்ம ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் வந்து நான் இந்த அரிசி மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் பண்ணுறப்போ நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவு வந்து ரொம்ப நீர்க்க அரைச்சிடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. மறுநாள் இதை சேர்க்குறப்ப நம்ம கரெக்டாக இருக்கும். இதோட இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்குத்தல் அரிசி அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸும் இன்னும் கொஞ்சம் இரும்பு சத்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும், நார் சத்தும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதில் கருப்பு உளுந்து சேர்க்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்தா அதுலேயும் நம்ம நார் சத்து அதிகமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவல் கூட வந்து ப்ரௌன் அவல் சேர்த்திங்கனாக்கா நம்ம ரெகுலர் அவலை விட அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பி காம்ப்ளெக்ஸும் இரும்பு சத்தும் கிடைக்கும், நார் சத்தும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த தோசை மாவு வந்து இப்போ பதமாக இப்படி ரெடியாக இருக்குது. இங்கே தோசைக்கல் சுட வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த தோசை ஊற்றுறப்ப எடுத்தோடனே எண்ணெய் விடக்கூடாதுங்க. நான் செய்கிறேன், அது பாருங்கள். இப்போ எடுத்தோடனே எண்ணெய் விடாமல் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். லேசாக வெந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் விடணுங்க. இப்போ மூடி வச்சுருக்கேன். இப்போ மூடியை திறந்துடலாம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் விடணும், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக வரும். ஒரே பக்கமே சுட்டால் போதுமானது. இது விருப்பப்பட்டால் கொஞ்சம் கனமாக கூட ஊற்றலாம், மெல்லிசாவும் ஊற்றலாம், நம்மளோட விருப்பம்தான். நல்ல கீழ்பாகம் வேகட்டும், கொஞ்சம் கலர் நல்ல டார்க்காக வரணும். பொதுவாக இதுக்கு வந்து அவங்க 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்ப்பாங்க. மாவு அரைச்சி மறுநாள் ஊற்றுறதுக்கு முன்னால் சர்க்கரை வந்து கீழே நல்லா ப்ரௌனாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கறது கூட வந்து கீழ்பாகம் நல்லா செவந்து வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்ல இந்த ஒரு கிறிஸ்பாக வரணும், ப்ரௌனாக மத்தியில் வருது பாருங்களா, அந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டால் கூட போதுமானது. இப்போ இந்த தோசை ரெடி. இப்போ பொதுவாக வந்து நம்ம ஊரில் செய்கிற மசால் வந்து கொஞ்சம் தளர இருக்கும். இந்த கட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட்டியாக இருக்கும், பட்டாணி சேர்ப்போம் அது மாதிரி. ஆனால் அவங்க கர்நாடகாவில் இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் தோசைக்கு வந்து பள்ளியான்னு சொல்லுவாங்க. இந்த மசால் வந்து நமக்கு வந்து அதிகமான அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தக்காளி போடலாம், நம்ம விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுது போடலாம், சிவப்பு மிளகாய் போடலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு வேரியேஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பள்ளியாக பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க. நெக்ஸ்ட் தோசைக்கு உள்ள மசால் வைக்கிறேன். எப்போவுமே
தோசை கிறிஸ்பாக வரணும்னா எடுத்தோடனே எண்ணெய் விடக்கூடாது. நம்ம வீட்லேயே செய்கிற எந்த தோசையாக இருந்தாலும் சரி, பச்சரிசி தோசை, புழுங்கலரிசி தோசை, 2 கலந்து செய்கிற தோசை எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஹோட்டல் தோசை மாதிரி வரணுன்னாக்கா எடுத்தோடனே எண்ணெய் விடாதீங்க. கொஞ்ச நேரம் கழித்து எண்ணெய் விட்டிங்கன்னா ஒரே பக்கமாக சுட்டு எடுத்தாலும் நல்லா வந்து கிறிஸ்பாக வரும். கொஞ்ச நேரத்துக்கு கிறிஸ்ப்னஸ் அப்படியே இருக்கும். இதில் வந்து மத்தியில் கொஞ்சம் மசால் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஒரு டேஷ் ஆஃப் பட்டர். கர்நாடகா ஸ்பெஷல் ஹோட்டல் மசாலா தோசை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஊற வைக்கிறதுக்காக பச்சரிசி, கைக்குத்தல் அரிசி, உளுந்து, அவல், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கழுவிட்டு ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. நல்லா 2-3 மணி நேரம் ஊறிய பிறகு நல்லா மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச மாவு உப்பு சேர்த்து எடுத்துட்டு நல்லா நொதிக்க வச்சிடும். அடுத்த நாள் காலையில் நொதித்த பிறகு அதோட வந்து தகுந்த அளவு பச்சரிசி மாவோட கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி போட்டு கரைச்சிட்டு அந்த மாவில் போட்டு கலந்துருங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லில் நம்ம ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து மத்தியில் போட்டு நிறவி விட்டுட்டு அப்பயே எண்ணெய் விடாமல் மூடி வச்சு சுடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிறகு மூடியை திறந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் நல்லா வந்து கிறிஸ்பாக வந்துடும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே மசாலா வச்சு வேணாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படியேவும் கொடுக்கலாம். மேலே ஒரு பட்டர் வச்சுட்டு கொத்தமல்லி சட்னி, அதோட உருளைக்கிழங்கு பல்லியா அப்படிங்கிற மசாலா அதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னாக்கா மிக சுவையான ஹோட்டல் மசாலா தோசை ரெடி.